கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 10:3, ரோமன்ஸ் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இப்போ ரொம்ப அழகா சொல்றாரு. அவங்ககிட்ட தகவல் இல்லாமல் இல்லை, ஆனால் தேவனுடைய வெளிப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் தேவனுடைய நீதியின் தன்மையை தவறுதலாக புரிந்து கொண்டாங்க. ஏன்னா அவங்க என்ன விசுவாசிச்சாங்க, இந்த தேவ நீதியை நம்ம அடைந்து விட முடியும், நம்முடைய முயற்சியினால் அடைந்து விட முடியும் என்று நினைத்தார்களே ஒழிய, நான் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், ஏன்னா அவங்க ஏன்னா இங்கே சொல்லும்போது அவர்கள் வேண்டுமென்றே என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை அவங்க மறைந்து போனாங்க, விசுவாசிக்காம போயிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ண போறாரு, தேவன் என்ன பண்ண போறாரு, அவங்க என்ன பண்றாங்க, சுயநீதியை நிலைநிறுத்தபடியால் அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய முயற்சியின் மூலமாய் ஒரு பெரிய ஒரு டிராஜடி பாருங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சுயநீதியை மதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணாங்க. எப்படி, நாங்கள் பிரமாணத்தை கடைப்பிடிப்போம், சொன்ன சம்பிரதாய சடங்காச்சாரத்தை கடைப்பிடிப்போம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயங்கரமான கீழ்ப்படிதலில் இருப்போம், எங்களுடைய பாரம்பரியமான காரியங்களை நாங்கள் இன்னும் வல்லமையாக ரொம்ப பலமாக செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் எதை தவற விட்டாங்க, என்னதான் ஒரு நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மனுஷனுடைய நல்ல காரியம் எதுவுமே எதில் போகாது, கர்த்தருடைய அளவுகளுக்கு முன்னாடி நின்று விழுந்து போயிருங்கிறத அவர்கள் தவறி விட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நான் செய்வதை காட்டிலும் கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கணும்னு நினைக்கணும். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். அப்போ இங்கே பிரச்சனை இருதயம்தான் பிரச்சனை. ஏன்னா அவங்கக்கிட்ட வைராக்கியம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2வது வசனத்தில் என்ன சொன்னார், அவங்களுக்கு பயங்கரமான வைராக்கியம் இருக்குன்னாரு. ஆனால் என்ன இல்லை, அவங்க தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க கீழ்ப்படினா என்ன செஞ்சுருக்கணும், என்னுடைய நீதி போதுமானது இல்லை, அது மாத்திரமில்லை எனக்கு கிறிஸ்துவனுடைய நீதி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் அப்படி சொல்ல முடியாமல் போனது காரணம் என்ன, அவங்களுடைய பெருமை. எப்பயுமே பெருமை எதிர்க்கும், ஆனால் விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரோமர் 9வது அதிகாரம் 32, 33 வசனத்தில் கிறிஸ்து ஒரு தேவ நீதியை கொடுத்தாரு. அவங்க அதை பெற்றுக்கொள்ளாமல் அந்த நீதி என்ன பண்ண பார்த்தாங்க, அவங்களுடைய கிரியையினால் பண்ண பார்த்தாங்க. அதனால தான் அவங்க சுயநீதியை விட்டு போயிட்டாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏசாயா 64:6 ரொம்ப தெளிவாக சொல்லுது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று. ரோமர் 3வது அதிகாரம் 21, 22 வசனம் சொல்லுகிறது, என்ன விசுவாசத்தினால ஒரு இது பிரமாணங்கள், நியாயப்பிரமாண கிரியை பிரமாணங்கள்னால ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாவது இல்லையே. அப்போ என்ன நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம விசுவாசத்தில் நம்முடைய ரட்சிப்புக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்னன்னா சுயநீதி. ஏன்னா இன்றைக்கும் இஸ்ரவேல் தேச மக்களை மாதிரியே அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு சிலர் இன்னைக்கு தங்களுடைய நான் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதே கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், நான் நல்ல காரியம் செய்கிறவன், அது மாத்திரம் இல்லைன்னே நான் சர்ச்சுக்கு தவறாமல் போயிடுவேனே, நான் எல்லா காணிக்கையும் கொடுப்பேனே, நான் டெய்லி பைபிள் வாசிச்சிருவேனே, நான் எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, ஊரில் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, என்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க. இப்படி அநேக காரியங்கள் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும்னு நினச்சிங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாததற்கு வரக்கூடிய மிகப்பெரிய தடை என்று உணர்ந்து என்ன செய்யணும்,
ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னுடைய ரட்சிப்புக்கு நான் உங்களை தவிர்த்து வேற எதுலையாவது நான் சார்ந்திருந்தேன்னா தயவா அதிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சாங்க. என்ன பண்ணலை? தேவநீதிக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல. என்ன கிருபை நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறது? மனத்தாழ்மையை எதிர்பார்க்கறது. என்னால் முடியாது, இந்த ஆண்டவர்கிட்ட தான் இருக்குங்கிற ஒரு மனத்தாழ்மையோடு போகக்கூடிய ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறது. அப்போ செய்வோமா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாம் ஆண்டவரே, தேவ நீதி அல்ல, ஆமாம் ஆண்டவரே, சுயநீதி அல்ல, நான் விசுவாசத்தினால தேவ நீதியை பெற்று தேவ நீதிக்கென்று வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.